டிஎன்பிஎஸ்சியில் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 15 கேள்வி அதுலேருந்து கேட்பாங்க. அதுலேயும் தேர்தல்லேருந்து கன்ஃபார்மாக நமக்கு கொஷின் ஏறியாது. அதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சேகரித்து ஒரே வீடியோவாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரசியலமைப்பில் பகுதி 15 தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். தேர்தலுக்கான விதிகள் என்னென்னா, விதி 324லிருந்து விதி 329 வரைக்கும். இதில் 324 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுக்கான ஒரு தேர்தல் ஆணையம் வேணும் மற்றும் அதனோட பணிகளை பற்றி சொல்லுது. விதி 325 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஜாதி, மத, இன, மொழி அடிப்படையில் எந்த ஒரு வாக்காளருக்கும் ஒரு சிறப்பு தகுதியை பெற முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற விதி 325. விதி 326 என்னென்னா, வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவரும் வாக்களிக்கிறதுக்கு தகுதி உடையவங்க. இதை பற்றி சொல்கிற விதி தான் 326. இது ரொம்ப முக்கியமான விதி. நெக்ஸ்ட்டு விதி 327. நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா அதை நாடாளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும். அதே சட்டமன்றத்தில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னா சட்டமன்றத்தோட அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ 327 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தோட அதிகாரங்களும், 328 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தோட அதிகாரங்களை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு விதி 329 தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றம் குறுக்கிடாது. தேர்தல் நடக்கும் சமயத்தில் நீதிமன்றம் அதில் தலையிடாது அப்படி சொல்கிறாங்க. அதான் தேர்தலுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக தலையிடும். ஆனால் தேர்தல் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் குறுக்கிடுறதுக்கு தடை. நெக்ஸ்ட்டு நேரடி தேர்தல். நேரடி தேர்தல்னாக்கா மக்கள் நேரடியாக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தான் நேரடி தேர்தல். எங்கெங்கெல்லாம் இந்த நேரடி தேர்தல் பயன்படுது அப்படின்னாக்கா, மக்களவை தேர்தலில், சட்டமன்ற கீழவையில், உள்ளாட்சி தேர்தல், இதிலெல்லாம் நேரடி தேர்தல் நடைபெறுது. அடுத்து மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு மறைமுக தேர்தல் தான். துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது, சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாமே மறைமுக தேர்தல். இதில் யாருமே மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மூலமாக இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுதான் மறைமுக தேர்தல். அடுத்து தொகுதி மறுவரையறை. தொகுதி மறுவரை செய்வதற்கு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியும் உச்ச நீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு ஆணையமும் அமைத்து அதன்படி தான் தொகுதியை மறுவரையறை செய்வாங்க. தொகுதியை மறுவரை செய்யக்கூடிய சட்டங்கள் இதுவரை 4 முறை கொண்டு வந்திருக்காங்க. முதல் சட்டம் 1952, ரெண்டாவது சட்டம் 1963, மூணாவது சட்டம் 1973, நாலாவது சட்டம் 2002. இந்த 4வது சட்டம் 2002 கொண்டு வந்தாங்கல்ல, அது எப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 2003 டிசம்பர் 31 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்படி தான் இப்போது 234 தொகுதியானது இருக்குது. இப்போது ஒவ்வொரு விதியையும் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விதி 324. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. தேர்தல் ஆணையம்னு ஒன்று வேணும் மற்றும் அதனோட பணிகளை பற்றி சொல்லுது. இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட பெயர் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா நிர்வான்சன் சதான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஜனவரி 25 உருவாக்குனாங்க. அந்த தேதியை தான் நம்ம தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது. இது 2011 கொண்டாடப்படுகிறது. இந்த 2011 கொண்டாடினது 60வது ஆண்டு நினைவு விழாவை தொடர்ந்து கொண்டாடப்பட்டிருக்கு. 2026 ஜனவரி 25 16வது வாக்காளர் தினம் நம்ம இப்போ கொண்டாடணும். அதனோட தீம், குறிக்கோள் என்ன அப்படின்னா, எனது இந்தியா எனது வாக்குங்கிறது தான் அதனோட தீம். சிறந்த தேர்தல் பணிக்கான மாவட்டமாக தஞ்சாவூர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு 2026. தேர்தல் ஆணையரை யார் நியமிப்பா அப்படின்னாக்கா, குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அவங்களோட பதவி காலம் என்ன அப்படின்னா 6 ஆண்டு, அப்படி இல்லைன்னா 65 வயசு. இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதன்படி அவங்களுடைய பதவி நீக்கப்படும். தகுதி, தேர்தல் ஆணையராக இருக்கிறதுக்கான தகுதி என்னென்னா, அரசியலமைப்பில் எதுவுமே சொல்லலை. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கோ அந்த தகுதியெல்லாம் யாரும் பெறணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த தேர்தல் ஆணையரும் பெறணும்னு சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யும் முறை. எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னாக்கா, குடியரசுத் தலைவர் தான் தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வார். ஒரு தேர்தல் ஆணையர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த ஒரு தேர்தல் ஆணையரையும் 2 உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்கிறது யார் அப்படின்னாக்கா, குடியரசுத் தலைவர் தான். நீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்வாரோ அதே போல தான் தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்வாங்க. மக்களவையில் ஒரு 100 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் ஒரு 50 உறுப்பினர்கள் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்கள்
அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்கிறாங்க. அந்த 1+2 சொன்னேன் இல்லையா, ஒரு தேர்தல் ஆணையர் 2 உறுப்பினர்கள், அந்த 2 உறுப்பினரையும் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, அவருடைய பரிந்துரை இல்லாமல் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அப்போ அந்த தலைவர்கிட்ட கேட்டு தான் அந்த உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்யணும். ஆனால் பதவி நீக்கம் செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இவங்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னாக்கா அதே சேம் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அதே சம்பளம் தான் யாரும் பெறுவாங்க அப்படின்னாக்கா இந்திய தேர்தல் ஆணையரும் பெறுவார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்தல் ஆணையத்தோடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. 1950 அதிலிருந்து 1989 வரைக்கும் ஒரே ஒரு ஆணையர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 89ல் கூடுதலாக அந்த 1+2 அந்த 2 ஆணையர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிச்சிருக்காரு. அவங்களும் 1990 திருப்பியும் நீக்கியிருக்காங்க. திருப்பி ஃபைனலாக 1/10/1993 குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்தின் பெயரில் கூடுதலாக 2 ஆணையர்கள் நியமிக்கப்பட்டனர். அதுதான் இந்த 1+2ங்கிறது. அப்போக்கி தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் இருந்தார், ஆணையராக இருந்தார் அப்படின்னா TN சேஷன் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் வந்து இதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடர்றாரு உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, அந்த 2 ஆணையர்களுமே அந்த தேர்தல் ஆணையருக்கு இணையான சமமான அதிகாரம் உண்டு அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. இந்தியாவுடைய முதல் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா சுகுமார் சென். 1950லிருந்து 1958 வரைக்கும் சுகுமார் சென் தான் தேர்தல் ஆணையராக இருந்திருக்காரு. முதல் பெண் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னாக்கா ரமாதேவி. 25வது தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர் 2022லிருந்து 2025 வரை இருந்தார். இப்போ 26வது தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னாக்கா ஞானேஷ்குமார். இவர் 2026லேருந்து தற்போது வரை இவர் தான் இருக்கார். அந்த 2 தலைவர்கள் அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னாக்கா விவேக் ஜோஷிங்கிறவரும், இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சந்துங்கிறவரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது தேர்தல் தொடர்பான சீர்திருத்தங்கள். என்னென்ன சீர்திருத்த குழுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 9 வகையான சீர்திருத்த குழுக்கள்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து தார்கண்ட் குழு அப்படிங்கிறது 1974 தார்கண்ட் குழு. அடுத்தது தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, வோரா குழு 1993, இந்திரஜித் குப்தா குழு 1998, சட்ட ஆணைய அறிக்கை 1999, வெங்கடாச்சாலியா குழு 2002, தேர்தல் ஆணைய அறிக்கை 2004, வீரப்ப மொய்லி 2007, டாங்கா குழு 2010. இந்த சீர்திருத்த குழுக்கள் 9மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாத்தையும் டெப்த்தாக பார்க்க வேணாம், எல்லாத்தோட இயர்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சிலதை மட்டும் டெப்த்தாக பார்த்துக்கலாம். இல்லை தார்கண்ட் குழு வந்து தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும்னு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னாக்கா தார்கண்ட் குழு. போரா குழு என்ன சொல்லுதுன்னா அரசியல்வாதிக்கும் குற்றவாளிக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி சொல்லுது. இந்திரஜித் குப்தா குழு தேர்தலுக்கு அரசோட நிதி வேணும் அப்படின்னு சொன்னது வந்து இந்திரஜித் குப்தா குழு. முக்கியமான சீர்திருத்தங்கள், தேர்தல் சம்பந்தமான சீர்திருத்தங்கள் 1988 அல்லது 89 எது வேணாலும் வரும். 1988 61வது சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னாக்கா 1989 மார்ச் 28 இதில் அந்த டேட்டில் நடைமுறைக்கு வருது. அதாவது விதி 326 வயது வந்தோர் வாக்குரிமை எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னாக்கா 1989 மார்ச் 28. அதே 1988 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகம் செய்கிறாங்க. ஆனால் அது எப்போ நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது அப்படின்னா 2004. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் கேரளா. 1982லேயே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து நாடாளுமன்றம் அது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருது. திருப்பி 1998 ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லி இந்த தேர்தலெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. 1999 கோவாவுடைய சட்டமன்ற தேர்தலையும் மாநிலம் முழுவதும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை யார் வடிவமைத்தார் அப்படின்னா MB ஹனிபா அப்படிங்கிறவர் தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைக்கிறார். இந்த வடிவமைப்பு குழுவில் இருந்த நபர் யார் அப்படின்னாக்கா சுஜாதா என்கிற ரங்கராஜன். தமிழில் படிச்சிருப்போம். சுஜாதா என்கிற ரங்கராஜன் இவர் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வடிவமைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கார். எந்தெந்த இயரில் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம்.
1999 தபால் வாக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2003 பதிலி வாக்கு ப்ராக்ஸி ஓட், அதாவது இராணுவத்தில் பணிபுரிகிறவங்களுடைய இரத்த உறவுகள் யாராச்சும் ஒருத்தவங்க இங்கே போய் ஓட் பண்ணலாம். இது வந்து 2003 இருக்குது. 1993 வாக்காளருடைய அடையாள அட்டை, அந்த வாக்காளர் அடையாள அட்டையை 1993 கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி 2003 அப்புறம் வேட்பாளர் குற்ற வழக்குகள் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் சொத்து பின்னணியும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி 2003 கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி 2003 வேட்பாளர் அந்த தொகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற விதி விலக்கி கொள்ளப்பட்டது. 2003 முன்னாடி வரைக்கும் எந்த தொகுதியில் அவர் பேர் இருக்கோ அந்த தொகுதியில் தான் அவர் நிற்கணும், போட்டியிடணும் அப்படிங்கிறது 2003 அப்புறம் விலக்கி கொள்ளப்பட்டிருக்கு. 2003 திருப்பி வாக்குப்பதிவிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்தலோட பிரச்சாரத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதும் 2003 கொண்டு வந்திருக்காங்க. 2003 தேர்தல் செலவுகளில் வேட்பாளருடைய பயண செலவுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 2009 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கான கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. 2009 தேர்தலின் போது தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் நபர் தகுதி இழப்பு மற்றும் 3 மாதத்துக்கு அவர் மீதான அறிக்கை தாக்கல், இதெல்லாம் 2009 கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்ன 2009 கொண்டு வந்திருக்காங்கன்னா, தவறான செயலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், இதுவும் 2009 கொண்டு வந்திருக்காங்க. 2009 மற்றும் 2010 வைப்பு தொகையை அதிகரிச்சிருக்காங்க. வேட்பாளருடைய வைப்பு தொகையை அதிகரிக்கப்பட்டிருக்கு. மேலும் 1/6 அவங்க வாக்கு பெற்றால் மட்டும்தான் அந்த வைப்பு தொகை திருப்பி தரப்படும் அப்படிங்கிற ஒரு ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி 2010 என்ஆர்ஐக்கான வாக்குரிமையை கொண்டு வந்திருக்காங்க. 2014 விவிபேட் கொண்டு வந்திருக்காங்க. விவிபேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட்டிங் ட்ரையல், இது வந்து 2014 தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை எந்த குழு பரிந்துரைச்சிருக்கு விவிபேட் அப்படின்னா, இந்தி ரேஷன் குழு அப்படிங்கிறது பரிந்துரைச்சிருக்கு. 2011 பரிந்துரைச்சிருக்கு. 2011 பரிந்துரைச்சு 2014 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒப்புமை பதிவேட்டுடன் கூடிய சரிபார்க்கும் தாள், இதுதான் இந்த விவிபேட் அப்படிங்கிறது. இது வந்து 2013 நாகாலாந்தில் நெகேஷன் தொகுதியில் ஃபஸ்ட்டு சோதனை செஞ்சு திருப்பி 2014 கொண்டு வந்திருக்காங்க. 2013 ஜூலை 11 உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போது முதல் கமிட்டியாக தினேஷ் கோஸ்வாமி கமிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990, இதை வந்து எப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அதே சேம் 1990 விபி சிங்கிறவர் அமைச்சிருக்காரு. எப்போ இது நடைமுறைக்கு வருது அப்படின்னா, 1996 தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி நடைமுறைக்கு வருது. இந்த குழுவில் என்ன சொல்கிறாங்க, இந்த கமிட்டியில் என்ன பரிந்துரைகள் வைக்கிறாங்க அப்படின்னா, வைப்பு தொகையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. மக்களவை தேர்தல்லையும் சட்டமன்ற தேர்தல்லையும் அதனுடைய வேட்பாளருடைய வைப்பு தொகை எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் செய்கிறாங்க. பொது தொகுதியாக இருந்துச்சு அப்படின்னா, மக்களவை தேர்தலில் பொது தொகுதியை வந்து வேட்பாளர் வந்து 500லேருந்து 10,000 ரூபாயும், அதுவே தனி தொகுதி எஸ்சி/எஸ்டி தொகுதியாக இருந்துச்சு அப்படின்னா ரூபாய் 250லேருந்து 5,000 நிர்ணயம் செய்கிறாங்க. இதுவே சட்டமன்ற தேர்தலாக இருந்துச்சு அப்படின்னா, பொது தொகுதியில் 250 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாயும், எஸ்சி/எஸ்டி தொகுதியில் 125லேருந்து 2,500 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி வந்து பரிந்துரைக்குது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலுடைய அமௌண்ட்டையும் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. 2,500 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்மொழியும் எண்ணிக்கையும், அதாவது அவரை வந்து எத்தனை பேர் வேணும் அப்படின்னு முன்மொழிவாங்கள்ல, அவங்களோட எண்ணிக்கை 10லேருந்து 50ஆகவும், துணை குடியரசுத் தலைவரை முன்மொழியக்கூடிய எண்ணிக்கை 5லேருந்து 20ஆகவும் உயர்த்தியிருக்கு. இதெல்லாம் உயர்த்தினது எந்த குழு அப்படின்னாக்கா, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி குழு தான் உயர்த்தியிருக்கு. அடுத்து பார்க்க போகிற குழு இந்திரஜித் குப்தா குழு, 1998. இந்த குழு எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா, இதனோட அறிக்கைகள் எல்லாமே 2010 நடைமுறைக்கு வருது. இது என்னென்ன பரிந்துரைகள் வைக்குது அப்படின்னா, மக்களவை தேர்தலில் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும், எஸ்சி/எஸ்டி தொகுதி வேட்பாளராக இருந்தால் 12,500 ரூபாயும் செலுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வருது.
இதே சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் எஸ்சி எஸ்டி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் செலுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது வந்து இந்திரஜித் குப்தா குழு தான். 6ல் 1 பங்கு வாக்கு பெற்றாங்க அப்படின்னா இந்த டெபாசிட் தொகை திருப்பி வழங்கப்படும், இல்லைன்னா கொடுக்கப்படாது அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. அரசின் நிதியுதவியுடன் தேர்தலை நடத்தணும் அப்படின்னு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா இந்த இந்திரஜித் குப்தா குழு தான் பரிந்துரைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோட்டா. நோட்டானா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு அர்த்தம். 2013 செப்டம்பர் 27 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த நோட்டாங்கிறது. 1961 தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் 49(o) அதில் வாக்காளர் தனது வாக்கினை படிவம் 17(a)ல் பதிவு செய்து எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம். அதாவது எனக்கு இதில் இருக்கிறவங்க யாருமே பிடிக்கல அப்படின்றது தான் அந்த எதிர்மறை வாக்கை நம்ம செலுத்தலாம். நோட்டா அப்படிங்கிற சின்னத்தை யார் வடிவமைச்சார் அப்படின்னா தருண்தீப் கிர்தர் அப்படிங்கிறவர் தான் அந்த சிம்பிளை வந்து வடிவமைச்சிருக்காரு. 2009 சத்தீஸ்கர் உள்ளாட்சி தேர்தலில் முதல்ல இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2014 அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுது. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியா. மாநிலங்களவை, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற மேலவை தேர்தலில் நோட்டாவை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே இருக்காது. கம்பல்சரி யாராச்சும் ஒருத்தவங்கள நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகளில் ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா கொலம்பியா, செகண்ட் உக்ரைன், 3வது பிரேசில் அப்படின்னு லிஸ்ட்டு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் முதல் பொது தேர்தல், தேசிய கட்சி, மாநில கட்சிக்கான தகுதிகள்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம்.